ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு. அதுதான். அதில் புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கிறோன்னாக்கா, அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா நாய் படாத பாடு அப்படின்னும்போது, உங்களுக்கு என்ன வயசாகுதோ வேலை செய்யணும். பசங்க இருக்க எல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க சூழ்நிலை அப்படி கொண்டு போய் விட்டுரும். அப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும். ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் இல்லையா? அப்படின்னா நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டீங்களா? திருமணம் ஆகாதவங்களுக்கு, ஆனவங்க திருப்பி ட்ரைலாம் பண்ணாதீங்க. திருமணம் ஆவாதவங்களுக்கு ஆவாதவங்க ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணிடுங்க. அது காம்பன்சேட் ஆயிரும். உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தத அந்த பிரச்சனை அதோட போயிடும். என்னைக்கு திருமணம் பண்ணுறீங்களோ அதோட போயிடும். எப்படி சார்? பழகிரும்னு சொல்றீங்களா? இல்ல பிரச்சனை முடிஞ்சிரும்ன்றீங்களா? பிரச்சனை முடிஞ்சிரும். ஆமா நான் தான் வேற ஒரு டைட்டில் இன்னொரு இடத்துல பேசுவேன் நம்ம. இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இல்ல. அதனால் நான் சொல்லல. திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு ஒரு பிறந்த தேதி. திருமணம் யார் யாருக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த தேதி 2 தேதி. திருமண தேதியும் சரி. திருமணம் தேதியும் பிறந்த தேதிக்கு சமம்.